வணக்கம் நண்பர்களே. பல்லடத்துல திமுக மகளிர் மாநாட்டை நடத்துச்சு. 1,50,000 பெண்கள் திமுகவினுடைய மகளிர் அணி உறுப்பினர்கள் அதுல கலந்துகிட்டு மிகப்பெரிய அதிரடியை காட்டினாங்க. திமுக அசத்தர் காட்டிருச்சு அப்படிதான் சொல்லணும். அந்த பகுதியில் தான் பல்லடத்தில் தான் அண்ணாமலை நீக்க போறதா ஒரு செய்தி இருக்கு. ஏன்னா வரப்போகிற தேர்தலில் என்ன பண்ணலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்த போது பல்லடத்துல போட்டியிடலாங்கிற மாதிரி எண்ணத்துல வந்துட்டாருன்னு தெரியுது. ஆமா, இதுக்கு ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? முக்கியமாக அந்த கொங்கு மண்டலம் யாரோட மண்டலம்? யாருகிட்ட அதிக அளவுக்கு இடங்களை கொடுத்திருக்கு? அதிமுக கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அந்த பகுதியில் 68 தொகுதியில் இருக்கின்ற கொங்கு மண்டலத்துல அதிமுக கூட்டணி 44 தொகுதிகளை ஜெயிச்சது. திமுக கூட்டணி 24 தொகுதிகளைத்தான் வெல்ல முடிந்தது. அதற்கப்புறம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக முழு ஸ்வீப் அடிச்சது. இருந்தாலும் கூட சட்டப்பேரவை தேர்தல்னு வரும்போது திமுக அதிமுக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில ஒரு ஐக்கானா இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து அந்த பகுதி மக்கள் ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு ஐக்கானா வளர்ந்துட்டு வர அண்ணாமலையும் அந்த பகுதியில மிகப்பெரிய அளவுக்கான செல்வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. வரப்போகின்ற தேர்தலில் பல்லடத்துல நின்று ஜெயிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இல்லைங்க அவர் திமுக ஆளுங்க அப்படின்னு அவருக்கு ஆகாதவர்கள் பரப்பிய பரப்புரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வேற கட்சி புதிய கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவர் எண்ணத்தில் இருக்கா, அவர் மனசுல ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி ஊடகத்திலாம் பேசிட்டு இருந்தாங்களே, அதுவும் அடங்கி போனதை பார்க்கலாம். அவர் என்னங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்காகவா வந்திருக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா ஒரு தொலைதூர எண்ணம் கொண்ட ஒரு பார்வை கொண்ட ஒரு அரசியல்வாதியா இருக்கிறதுனால உடனுக்குடன் என்ன லாபம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நுட்பம் அவர்கிட்ட நிச்சயமா இருக்கும். அண்ணாமலை கிட்ட இல்ல அவர் தனி கட்சி ஆரம்பிப்பாரு, டிவிகே கூட தமிழக வெற்றி கழகம் விஜயோட கூட்டணி அமைச்சிருவாரு, அந்த இடத்துல அப்படியே அந்த கூட்டணி ஸ்வீப் அடிச்சிடும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நாங்களும் கூட சொன்னோம். ஆனா அண்ணாமலை பொறுத்திருந்து பாக்குறாருங்க. மேலிடத்திலிருந்து அவருக்கு சில அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படுது. ஐயா வேற கட்சியெல்லாம் போய் என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் மெயின்டைன் பண்றது கஷ்டம் இல்லைங்க, ஆகையால அதிமுக அணியிலே இருங்க, கொஞ்ச நாள் அப்படியே பொறுங்க, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு எம்எல்ஏவா இருப்பீங்க, அமைச்சர் கூட ஆகலாம், முதலமைச்சர் கூட ஆகலாம், இப்படி எல்லாம் அவருக்கு கனவு கொடுக்கப்பட்டிருக்கு. கட்சிக்குள்ளேயே அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குங்க. இந்த சமயத்தில் தான் அந்த பகுதியில திமுக போய் ஒரு மாபெரும் மகளிர் மாநாட்டை நடத்துது. 1,50,000 மகளிர் திமுகவுடைய மகளிர் அணி உறுப்பினர்கள் கலந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 40 சட்டப்பேரவை தொகுதிகளிலிருந்து பூத்து வாரியாக பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழகாக அமைக்கப்பட்ட அங்கு நாற்காலிகளில் அமர வைக்கப்பட்டார்கள். ஒரு நல்ல ஒரு ஒழுங்கு இருந்தது, மிக செறிவான ஒரு டிசிப்ளின் இருந்தது. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த மாநாட்டில் திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைவர் பேசினாரு. அதுல இந்த ஏற்பாடுகளை செய்த கனிமொழிக்கு அப்படியே அவர் மிகப்பெரிய பாராட்டுதலை கொடுத்தாரு. கனிமொழி ரொம்ப சிறந்த ஒரு ஏற்பாட்டாளர் அப்படிங்கிறது இதன் மூலம் காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவோடைய முக்கியமான அம்சமாக அவங்க இருக்காங்க. அவங்க தான் அதை வடிவமைக்க போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக எப்படியாவது கொங்கு மண்டலத்தை தன்னுடைய பாக்கெட்டை போட்டுக்கணும் அப்படிங்கறது நல்லா தெரியுது. அது எப்படி சாத்தியமாகும்? அந்த கணக்கு தாங்க ரொம்ப முக்கியம். கடந்த தேர்தலில் அதிக தொகுதியை ஜெயிச்சது யாரு? அதிமுக. அந்த தேர்தலின் போது அண்ணாமலை மிகப்பெரிய சக்தி அல்ல, அவர் தேர்தலில் நின்னாரு. அப்போதான் பாஜக அணிக்கு வந்தாரு, பாஜக வந்தாரு. அதுக்கு பிறகுதான் அவர் பாஜகவுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டாரு. ஆனா அந்த தேர்தலின் போது என்னாச்சு அப்படின்னா, மற்ற பகுதிகளில் திமுக அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற போது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக மகத்தான வெற்றி பெற்றது. கோவையில் இருக்கின்ற அத்தனை சட்டப்பேரவை தொகுதிகளும் அதிமுக அணிக்கே போனது. அதே மாதிரி ஈரோடுல பாதிக்கு பாதி போனது. திருப்பூர் மற்ற மாவட்டங்கள் கூட சேலம் வரைக்கும் பார்க்க போனா அதிமுக மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே விஜய் வந்துட்டாரு. விஜய் பக்கம் செங்கோட்டையன் போட்டாரு. போனா என்னங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா செங்கோட்டையன் போனதன் மூலம், செங்கோட்டையன் விஜய் அணிக்கு போனதன் மூலம், விஜய் கட்சிக்கு போனதன் மூலம் தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய தலைவர்ங்கிற அளவுக்கான ஒரு இமேஜ் கிடைச்சிருச்சு, மறுக்க முடியாது. அந்த கட்சியில ஒரு முக்கியமான தலைவரா இருக்கிறாரு. கொங்கு மண்டலத்தில் வந்ததுனால கொங்கு மண்டலத்தில் அவருக்கு ஏற்கனவே இருந்த செல்வாக்கை விட அதிக அளவுக்கு செல்வாக்கு கூடிவிட்டது. விஜய் கரூர் போனாரு, அங்க ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் ஈரோட்ல மாநாடு நடத்தினாரு. பொதுக்கூட்டம் தான், ஆனா மாநாடு மாதிரி நடந்தது. அங்கே விஜய் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அங்கு சீமானுக்கும் நல்ல ஒரு குரல் இருக்கிறது, மறுக்க முடியாது. அங்கு 4 முனை போட்டி நடக்க போகிறது. 4 முனை போட்டி நடக்கும்போது வாக்குகள் எப்படி பிரியும்? அப்படியே கொங்கு மண்டல மக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவாங்களா? அதுல அண்ணாமலை எடப்பாடி அணிகள் வேற
தனியா போட்டி போடுது. சரி, 2 ஒரே தேர்தல போட்டியிடுறதுனால அப்படியே ஒட்டுமொத்தமா போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் கணிசமான வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறது நல்லா தெரியுதுங்க. அப்போ பெரும்பான்மையான வாக்குகளை பிரித்துக் கொள்வது அதிமுக பாஜக அணி, அதிமுக அண்ணாமலை அணி, அதுக்கப்புறம் விஜய் செங்கோட்டையன் அணி, அப்புறம் திமுக ஒரு மகத்தான அணி. அப்படி இருக்கும்போது வாக்குகள் பிரியும் போது யாருக்கு சாதகமாக இருக்கும்? யாருக்கு சாதகம்? யாருக்கு வேண்டுமானாலும் சாதகமாக இருக்கலாம். யார் வேணாலும் அதிக வாக்குகளை கவர்ந்து கொள்ளலாம். ஒரு வகையில அதிமுக அணி மகத்தான வெற்றி பெற்று விடலாம். அங்கு அண்ணாமலை ஒரு மகத்தான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த மண்டலத்தை தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை கடுமையாக போராடுவாரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. ஒரு இளம் அரசியல்வாதியா இருக்கிறதுனால அவருக்கு பின்னால நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. ஆகையால அந்த அணிக்கு அவருடைய வாக்குகள் மிக முக்கியமான அளவுக்கான பங்களிப்பை கொடுக்கும். அதே மாதிரி விஜய் ஒரு வளரும் சக்தியாக இருக்கிறார். ஒரு மாபெரும் ஒரு திரைப்பட நட்சத்திரம். அவருக்கான திரை கவர்ச்சி இருக்கு. இது எல்லாமே அவர் கணிசமான ஓட்டுகளை கொடுக்கும். இவர்கள் இந்த ஓட்டுகளை பிரித்துக் கொண்டால் அந்த இடத்தில் திமுக வந்து விடலாம், வாய்ப்புகள் இருக்குங்க. நல்லா பார்க்கணும். அங்கு மிக முக்கியமான மும்முனை போட்டி நடக்க போகுது. அந்த கொங்கு மண்டலத்துடைய வாக்குகளை கவருவதற்கு இந்த 3 சக்திகளும் கடுமையாக போராட போகின்றன. இல்லை, கொங்கு வேள சமூக மக்கள் எல்லாமே எடப்பாடிக்கு போடுவாங்க, அண்ணாமலைக்கு போடுவாங்க. இருந்தாலும் அந்த பகுதியில் மற்ற சமூக மக்களும் அதிகமாக இருக்கிறார்கள். நாயுடு சமூக மக்கள் இருக்கிறார்கள், மற்ற சமூக மக்கள் இருக்கிறார்கள், அருந்ததியர் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான மக்கள் எல்லாமே யார் பக்கம் போவாங்க? ஒருத்தர் இந்த பக்கம் போனா மற்ற அடுத்த பக்கம் போவாங்களா? வாய்ப்புகள் இருக்கு. ஆகிய ஒரு ஓட்டு பிரியும் போது திமுக கூட கணிசமான தொகுதிகளை வென்றுவிடும் நிலைதான் இன்னைக்கு இருக்குங்க. கடந்த முறை 24 தொகுதி ஜெயிச்சாங்க இல்லையா? 68 தொகுதி இருக்கின்ற கொங்கு மண்டலத்துல திமுக எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த பகுதியில விஜயும் கணிசமான தாக்கத்தை கொடுப்பார். அவருக்கும் 5-6 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக தொகுதிகள் குறையலாம். ஆனாலும் அங்கு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக அண்ணாமலை நிச்சயமாக இருப்பார். அவருடைய ஓட் பேங்க் நிச்சயமா ரொம்ப கணிசமாக இருக்குங்க. கடந்த மக்களவை தேர்தலில் திமுக அடுத்தபடியாக அவர் வந்தாரு கோவை மக்களவை தொகுதியில. ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அது அண்ணாமலைங்கிற ஒரு சக்தி அந்த மண்டலத்துல மாபெரும் தாக்கத்தை கொடுக்க போகுது. அது அதிமுக உதவ போகுது, எடப்பாடி உதவ போறாரு. ஆனால் இந்த நடுவுல இந்த கேப்ல கோல் அடிக்கிறதுமாங்கள, அதுல திமுக கணிசமான தொகுதியை வென்று விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை நன்காக நுட்பமாக கவனித்துதான் மிகப்பெரிய மகளிர் மாநாட்டை நடத்தினாங்க. மகளிர் ஏதோ விஜய் பக்கம் போவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்ததை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற மாநாடு நடத்தப்பட்டது. அந்த பகுதி பெண்கள் அவர் பக்கம்தான், திமுக பக்கம்தான் இருக்காங்கிறது காண்பிக்க செய்யப்பட்டது. அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது, பேருந்தில் இலவச பயணம் கொடுக்கப்படுகிறது, இன்னும் கூட பல திட்டங்கள் வரப்போகுது, பொங்கல் பரிசு வரப்போகுது. இதெல்லாம் பெண்களை மிகுந்த அளவுக்கான திருப்தியில் வைக்கும் என்பதனால் அந்த பகுதியில் கணிசமான ஓட்டுகளை கவர்ந்து விட வேண்டும் என்று திமுக மிக முக்கியமான ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்து விட்டதான் மற்ற கட்சியினரும் தங்களுடைய கூட்டங்களை அதிகமாக நடத்துகிறார்கள். நல்லா தெரியும், கூட்டம் கூட்டினாதான் ஓட்டு வரும் அப்படிங்கறத நினைச்சிட்டாங்க. எடப்பாடி போற இடத்துல நிறைய கூட்டத்தை கூடுறாங்க. விஜயும் இந்த கூட்டத்தை காட்டுறாரு, கூட்டம் கூடுது. திமுக ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி கூட்டம் கூடுது. ஆகையால அடுத்த தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய யார் ஆட்சி அமைப்பார்கள், யார் அதிக அளவுக்கான முதன்மை பெறுவார்கள், யார் அதிக அளவுக்கு இடங்களை பெறுகின்ற கட்சி, தனிப்பெரும் கட்சியாக யார் மாறுவார்கள் என்பதை முடிவு செய்யும் இடமாக கொங்கு மண்டலம் இருக்கும். அதில் இப்பொழுது திமுக முன்னிலை பெற முயற்சிக்கிறது. நன்றி, வணக்கம்.